வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரொம்பவே கம்மியான ஒரு முதலீடு ஆனால் அதிக டிமாண்ட் இருக்குது, இப்போ ட்ரெண்டிங்கில் வேறு இருக்குது. அப்படி ஒரு பிஸ்னஸை நம்ம பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீனில் என்ன ஜெல்லி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, இது வந்து கேண்டில் மேக் பண்ணக்கூடிய ஒரு ஜெல்லி. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஜெல்லி மாதிரியே தான் இருக்கும். இதை டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணி கேண்டில் வந்து மேக் பண்ணுவாங்க. நம்ம இந்த ஜெல் வேக்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்முலேஷன் கொடுத்துருக்கேன், எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்றதை சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்க்கான வாய்ப்பு. ஏன்னா வீட்டிலேருந்து ஒரு குறைந்த முதலீட்டில் ரெண்டு பொருள் போதும் அந்த பொருள் செய்கிறதுக்கு அப்படின்ற பட்சத்தில் நல்லாவே நீங்கள் ஈஸியாகவே பண்ணலாம். ரெண்டாவது, இதோட பொருள் எல்லா இடத்துலையும் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பொருள் வந்து ஈஸியாக கிடைக்காது, ஆனால் இதுக்கான பொருள் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். நம்ம எல்லா இடத்துலையும் இதை வந்து வாங்கலாம். நீங்கள் பண்ணுறது ப்ராசஸும் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு ஒரு பேக்கிங் பண்ணி உங்கள் லேபிள் போட்டு ஒட்டினாலே போதும், ஈஸியாக மூவ்மெண்ட் ஆயிரும். காஸ்ட்டும் ரொம்ப கம்மி, ப்ராஃபிட்டும் ரொம்ப அதிகம். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நம்ம ஆரம்பிக்கும் போது காஸ்ட்டு கம்மியாக வச்சு தான் ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, நல்ல ப்ராஃபிட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதே வீடியோ அதே மாதிரி ப்ராசஸ் தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ ரெகுலர் அப்டேட்டாக கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். பாதியில் பார்த்துட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றதே தெரியாது. ஏன்னா உங்களுக்காக நான் ஒவ்வொரு விஷயமும் தேடி அதை சர்ச் பண்ணி அதை ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு அது எந்த அளவுக்கு வேல்யூவாக இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நான் போடுவேன். அதனால் எனக்காக உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுங்க. வீடியோவை எண்டிங் வரைக்கும் பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ்ங்கிறது நம்ம பண்ணக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. நம்மளால் பண்ண முடியாதது இன்னொருத்தவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் பிஸ்னஸை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆகலாம். சரி, எனக்கு மறுபடியும் ஒரு ரிக்வெஸ்ட், என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பண்ணக்கூடிய வேக்ஸோட ஜெல்லோட வேக்ஸ், கேண்டில் ஜெல் வேக்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு 2 பொருள் நம்மளுக்கு தேவை. என்ன அப்படின்னா, மினரல் ஆயில் தேவை. அடுத்து வேக்ஸ் ரெசின் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய இடத்துல விற்கிது. அந்த வேக்ஸு ஜெல் வேக்ஸ் ரெசின் சொல்லிட்டு விற்கும். அது நம்மளுக்கு தேவை. இந்த 2 பொருள் போதும் நம்ம இந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு. மெஷர்மெண்ட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம 100 ml மினரல் ஆயில் வந்து எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிறது இதே தான். மெஷர்மெண்ட்டை எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ராசஸிங் அதே மாதிரி எந்த ப்ராசஸிங்கையும் விடாதீங்க. நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி ப்ராசஸிங் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய பொருள் நல்ல ஒரு வேல்யூவாக இருக்கும். மினரல் ஆயில் 100 ml, வேக்ஸு ரெசின் சொல்லிட்டு 45 to 50 கிராம் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மினரல் ஆயிலை ஹீட்டிங் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணனா, பாயிலிங் வரக்கூடாது, கொதிநிலை வரக்கூடாது. கொதிநிலை வராமல் 90 to 95 டிகிரியில் நீங்கள் ஹீட் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கொதிநிலை வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போது நம்ம வேக்ஸ் இருக்குல்ல, ரெசின், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த மினரல் ஆயிலில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னொன்று, கடையில் விற்கிற வேக்ஸு வந்து ஜெல் வேக்ஸ் வந்து நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அதே டிரான்ஸ்பரண்ட் வேணும் அப்படின்னா வாங்கக்கூடிய மெட்டீரியலை ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக வாங்குங்க. அப்போ தான் ஃபஸ்ட் குவாலிட்டியாக கிடைக்கும். காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக வாங்காதீங்க, கரெக்டான குவாலிட்டியில் வாங்குங்க. குவாலிட்டி எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரெசினை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்லோவாக கரைஞ்சிரும், பப்புள்ஸ் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே பப்புள்ஸ் வரும். இப்போது உங்களுடைய ரெசின் வந்து ஃபுல்லாக டிசால்வ் ஆகிருக்கும். வேக்ஸு ஜெல் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறி இருக்கும், ஒரு லிக்யூடு மாதிரி வந்திருக்கும். இதை நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஜெல் டைப்பில் வந்து மாறிடும். ப்ராசஸிங் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ப்ராசஸிங். ஏன்னா 2 பொருள் தான் இருக்குது. மினரல் ஆயிலை ஹீட் பண்ணுறோம், ஜெல் வேக்ஸ் ரெசினை ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி கரையிற வரைக்கும் விடுறோம். விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுக்கான தேவையான ஒரு மெட்டீரியல்.
ஸோ இதை வந்து நம்ம பேக்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி நம்ம ஒரு கேண்டிலை வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த வேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து வச்சிட்டோம் அப்படின்னா ஜெல் வந்து ரெடி ஆயிரும். ஸோ மெஷர்மெண்ட் அவ்வளோதான். ஸோ ஃபார்முலேஷன் அவ்வளோதான், மெஷர்மெண்ட் அவ்வளோதான். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். இதே ப்ராசஸிங்கில் நீங்கள் பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம இதை பேக் பண்ணுறது மட்டும்தான். பேக்கிங் வந்து டிரான்ஸ்பரண்ட் கவரில் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வந்து ஜாரில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ராசஸிங் ஓவரால் அவ்வளோதான். நம்ம அடுத்து பேக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கும் நான் சொல்லிட்டேன். இதை வந்து எவ்வளோவுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோவோட ரேட்டு ரூ. 500 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. 1 கிலோவோட வேக்ஸு, ஜெல் வேக்ஸு ரூ. 500 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் கேண்டிலாகவும் மேக் பண்ணி அழகாக ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு சூப்பரான கேண்டிலாகவும் மேக் பண்ணி கொடுக்கலாம். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு பாட்டிலில் கேண்டில் இருக்க மாதிரி. ஏன்னா இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஆனால் பட் கேண்டில் தான். ஸோ இந்த மாதிரி கேண்டிலாகவும் மேக் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நான் வந்து வெறும் ஜெல் வேக்ஸாக மட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஜெல் வேக்ஸாக மட்டும் கொடுக்கலாம். இது ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான். இதை நிறைய பேர் பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட ஃபார்முலேஷன் யாருமே சொல்லலை. இது ஒரு சீக்ரெட்டான ஃபார்முலேஷன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மேக் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எனி டவுட்னாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட்ஸை உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் என்ன ஸ்ட்ரகிள் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகம் காசு போட்டு ட்ரை பண்ண வேணாம், கம்மியான முதலீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை பிஸ்னஸாக சூப்பராக நீங்கள் கொண்டு போகலாம். அதிகம் டிமாண்ட் இருக்க பொருளை நம்ம கொண்டு போனால் தான் நம்மளுக்கு நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும். ஆன்லைனில் நல்லா சேல்ஸ் பண்ணலாம், ஃப்ளிப்கார்ட்டில் போடலாம், மீஷோவில் போடலாம், இன்ஸ்டாகிராமில் ஆட் கொடுக்கலாம், வாட்ஸ்அப்பில் ஆட் கொடுக்கலாம், ஃபேஸ்புக்கில் ஆட் கொடுக்கலாம். இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு பொருள் ஆட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அதுக்கான கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு வீடியோஸ் உங்களுக்காக. தேங்க்யூ ஃபார் த வாட்ச்.